வெல்கம் டு LM டெக்ஸ் டெக்னிக்கல் அண்ட் டெக்னாலஜிஸ். இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா HTML இருக்க அடிஷ்னல் டேக்ஸ் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸில் 2 வீடியோஸ் வந்திருக்கு. நீங்கள் அதை இன்னும் பார்க்கல அப்படின்னா ஃபஸ்ட் அதை பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம அடிஷ்னல் டேக்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி செஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த blockquotes அப்படின்னு ஓகேங்களா? ஸோ அந்த டேக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட HTML டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ HTML டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு தென் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி என்னோட டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தென் Ctrl+S கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நான் என்னோடய ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் இன்றைக்கி பார்க்க போகிற டேக்கே தான் என்னோடய ஃபைல் நேமாக தந்துக்கிறேன். ஸோ பிளாக் அப்படின்னு கொடுத்துட்டு .html அப்படின்னு தந்துடுறேன். ஓகேங்களா? தென் கொடுத்துட்டு என் ஃபைலை கிளிக் பண்ணுறேன். என் ஃபைல் இப்போ வந்து சேவ் ஆயிடுச்சு. ஸோ HTML-குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ஹெட் செக்ஷனை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஹெட் கொடுத்துட்டேன். ஸோ ஹெட்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹெட் செக்ஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். தென் வந்து என்ன பண்ணுறேன்னா ஹெட் செக்ஷனுக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா டைட்டில் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ டைட்டில் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணியாச்சு. டைட்டில் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஓகே. தென் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட பேஜுக்கு வந்து ஒரு நேம் தரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா அடிஷ்னல் டேக்ஸ் பற்றி தான் பார்க்குறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடிஷ்னல் அப்படின்னே தந்துடுறேன். அடிஷ்னல் டேக்ஸ் அப்படின்னு தந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தென் ஹெட்டுக்கு அப்புறம் என்னோட பாடி செக்ஷன் ஓப்பன் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கண்டென்ட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பேராகிராஃப் டேக்கில் போடுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ P அப்படின்ற டேக் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இது எதுக்காக அப்படின்னா மோர் தென் லைன்ஸ், அதாவது ஒரு கண்டென்ட் வந்து மோர் தென் லைன்ஸ்க்கு மேலே இருக்கும்போது ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கும்போது அந்த கண்டென்ட்க்கு வந்து நீ இந்த பேராகிராஃப் அப்படிங்கிற P டேக்கை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பேராகிராஃப் டேக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு கண்டென்ட் வேணுமா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீபோர்டில் Windows+Rன்னு அழுத்திக்கிறேன். ஓகேங்களா? அப்படி கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து என்ன வரும்னா ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட் வரும். ஸோ வேர்ட் டாக்குமெண்ட்டோட ஓப்பன் பண்ணுற கீ வந்து WinWord அப்படிங்கிறத நான் ஆல்ரெடியே பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் நியூவாக பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டில் இந்த ஒரு டைம் கூட சொல்கிறேன். ஸோ கீபோர்டில் Windows+R கீ எழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதில் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகிறதுக்கு என்ன கீ அப்படின்னு பார்த்தோம்னா WinWord அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக சர்ச் பட்டனில் போய் நீங்கள் வேர்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு க்ரியேட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு டிஃபால்ட் கண்டென்ட் எனக்கு இந்த இடத்துல கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். தென் ரேண்ட் அப்படின்னு நான் டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டிஃபால்ட்டாக ஒரு கண்டென்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை ஜஸ்ட் நான் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட நோட் பேடுக்கு வந்துடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் பேராகிராஃப் டேக்குக்கு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்க்கு நடுவில் என்னோட காப்பி பண்ணிட்டு வந்த கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சேவ் கொடுக்குறேன். தென் ரன் ஆப்ஷனுக்கு போய் லான்ச் இன் ஃபயர்பாக்ஸ். ஓகேங்களா? என் டாக்குமெண்ட் இப்போ ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஹெட்டிங் இருக்குது, இந்த இடத்துல எனக்கு ஃபைல் லொக்கேஷன் இருக்குது, என்னோட கண்டென்ட் இங்கே இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? HTML வந்து நார்மலாக கண்டென்ட் இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுவே என் கண்டென்ட்க்கு வந்து அவுட்டரில் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஸோ அதுக்கு ஒரு டேக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா blockquote அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ நான் blockquote அப்படிங்கிற கண்டென்ட்டை அதாவது டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு தென் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நடுவில் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ காப்பி பண்ணிட்டு வந்த கண்டென்ட்டை நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு வெப் பேஜுக்கு போயிடலாம். வெப் பேஜுக்கு போயிட்டு என்னோட சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். டிஃப்ரென்ஸ் எதுனா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நார்மலாக HTML வந்து நார்மலாக கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணுது. இதோ நீங்கள் blockquote அப்படிங்கிற டேகை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கண்டென்ட்க்கு அதாவது ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக ஸ்பேஸ் கிடைக்கும். அதாவது கண்டென்ட் வந்து ஒட்டிக்கிட்டே இருக்காமல் அதுக்கு வந்து சரௌண்டிங்கில் எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் தோணுது அப்படின்ற இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த blockquote யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட கண்டென்ட்க்கு ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? blockquoteோட ஒர்க் என்ன அப்படின்னு புரிஞ்சுதுங்களா? ஸோ அது வந்து சரௌண்டிங்கில் எனக்கு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணும் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கண்டென்ட் மேக் பண்ணிக்கிறேன் H2ல. ஓகேங்களா? ஸோ H2 அப்படின்ற டேக் போட்டுக்கிறேன். H2 அப்படின்னு டேக் போட்டாச்சு. இந்த H2வை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம சேனல் நேம் தந்துடுறேன். ஓகேங்களா? LM டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ ஜஸ்ட் இப்போ போய் பேஜில் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த இடத்துல இருக்க உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இப்போ இது டபுள் கோட்ஸில் வேணும். ஸோ இப்போ ப்ரீவியஸ் வீடியோ என்ன பார்த்தேன் அப்படின்னா ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி அதாவது இந்த ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி எப்படி டபுள் கோட்ஸை கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அதை ஒரு டைம் நான் போட்டு காமிக்கிறேன். ஆண்டர்சன் சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு QUOT அதாவது டபுள் கோட்ஸ்க்காக ஸ்மாலில் QUOT அப்படின்னு கொடுத்துட்டு தென் எண்ணில் வந்து செமிகோலன், அதே மாதிரி லாஸ்ட்லேயும் கண்டென்ட்டோட எண்ட்லேயும் அண்ட் QUOT அப்படின்னு கொடுத்துட்டு செமிகோலன். இப்போ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஓகேங்களா?
ஓடி ஓகேங்களா. ஸோ மாற்றி கொடுத்ததுனால எனக்கு டிஸ்பிளே ஆகல. ஜஸ்ட் இப்போ நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இது வந்து நார்மலாக டிஸ்பிளே பண்ணுற மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இதுவே என்ன பண்ணுறேன் அப்படின்னா டபுள் கோட்ஸுக்கு ஒரு கீ இருக்குது ஓகேங்களா, அதாவது ஒரு டேக் இருக்குது. ஸோ நான் H2ல் அகெயின் ஒரு கண்டென்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ H2ல் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து தென் LM டெக்ஸ்ட் அப்படின்னே தரேன். ஸோ LM டெக்ஸ்ட்டில் டபுள் கோட்ஸ்க்கு இந்த மாதிரி கீ யூஸ் பண்ணி நம்ம வந்து டபுள் கோட்ஸ் வர வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அது பக்கம் நார்மலாக இருக்கும். இதுக்கே டேக் இருக்குது, டபுள் கோட்ஸ் வர வைக்கிறதுக்கு எனக்கு டேக் இருக்குது. அந்த டேக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா Q ஓகேங்களா. அந்த டேக் நேம் என்னென்னா Q. டபுள் கோட்ஸ் டேக் வேணும் அப்படின்னா நான் Q யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு தென் என் பேஜை போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டபுள் கோட்ஸ்க்கும் இந்த டபுள் கோட்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா. ஸோ உங்களுக்கு எந்த டபுள் கோட்ஸ் வேணும் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் பார்த்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.